வெல்கம் டு லேமன்ஸ் லாங்குவேஜ் லேப். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சிஸ்டம் டிசைனை பற்றி பார்க்க போகிறோம். சிஸ்டம் டிசைன் ஆஃப் இன்ஸ்டாகிராம். ஸோ இந்த இன்ஸ்டாகிராமோட நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம். த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃபோட்டோ ஷேரிங் ஆப். ஸோ இதோட சிஸ்டம் டிசைனை பற்றி நம்ம அப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிஸ்டம் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சிஸ்டம் டிசைனில் மேஜர் திங் தட் வி நீட் டு ஹேவ். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட். ஸோ பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட் ஃபஸ்ட் எடுக்கணும். அடுத்தது டெக்னிக்கல் ரெக்யர்மெண்ட்ஸ். என்னெல்லாம் டெக் ஸ்டாக் யூஸ் பண்ணுறோம், என்னெல்லாம் அசம்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம், உங்கள் சிஸ்டம் எவ்வளவு லிமிட்டேஷன்ஸ்குள்ளே ஒர்க் ஆகும் அதெல்லாம். ஓகே, இப்போ நம்ம அசம்ஷன் எடுத்த அப்புறம் அதோட கெப்பாசிட்டி என்ன. இது இப்போ நான் சொல்கிறத எல்லா சிஸ்டம் டிசைனுக்கும் ஒரு ஃபார்முலா மாதிரி அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டான பதில் வரும். அடுத்தது டேட்டா பேஸ் ஸ்கீமா என்ன. ஸோ வி ஜஸ்ட் நீட் டு ஃபைண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். இதுக்கப்புறம் தான் நம்ம சிஸ்டம் டிசைன்குள்ளேயே போகணும். ஸோ ஃபஸ்ட்டு என்னெல்லாம் பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்ஸ், அடுத்தது என்னெல்லாம் டெக் ரெக்யர்மெண்ட் நீடட் ஃபார் திஸ் பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட், அதுக்கப்புறம் கெப்பாசிட்டி என்ன, அதுக்கப்புறம் டேட்டா பேஸ் ஸ்கீமா. ஓகே, இப்போ டிசைன் முடிச்ச அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஏபிஐஸ் என்னென்ன ஏபிஐஸ் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் யூஸ் கேஸ் டிஸ்கஷன். அதாவது எல்லா யூஸ் கேஸ்க்குமே உங்கள் டிசைன் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது. இவ்வளவு தான் மொத்த ஸ்டெப்ஸுமே. இதுக்கு தனி வீடியோவே போடுறேன், ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி பண்ணணும். இது வெறும்னு ஒரு ஃபார்முலா மட்டும்தான். யூ ஜஸ்ட் ஃபாலோ திஸ் ஃபார்முலா, யூ வில் கெட் த ரைட் ஆன்சர் ஃபார் ஆல் த சிஸ்டம் டிசைன். ஓகே, லெட்ஸ் டீப் டைவ் இன்டு த பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட். இதுதான் ஃபஸ்ட்டு. என்ன தான் பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட். யூசர் ஷுட் அப்லோட் த இமேஜஸ். என்னால் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இமேஜ் போட முடியும், இது ஒரு ரெக்யர்மெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சப் ரெக்யர்மெண்ட்டாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஃபார்மேட் ஆஃப் த இமேஜ். ஸோ இது இதோட சப் ரெக்யர்மெண்ட் மாதிரி. இதை வெறும் நம்ம மனசில் வச்சுக்கோங்க, நம்ம திருப்பி ஃபுல்லாக டிசைன் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த லைக்ஸ் அண்ட் கமெண்ட். ஒன் யூசர் கேன் ஏபிள் டு லைக் ஆர் கமெண்ட் த போஸ்ட், other users post or his image post as well. And then follow other user. One user can able to follow the other user. And then news feed எப்படி வரணும், based on the relevance. அதாவது இவன் ஏற்கனவே மற்றவனை ஃபாலோ பண்ணுறதை வச்சு உங்களுக்கு நியூஸ் ஃபீடு சார்ட்டட் ஆர்டரில் வரணும். ஸோ இதுதான் பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட். பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்ங்கிறது ஒரு ஹை லெவல் ரெக்யர்மெண்ட். யூசரால் ஃபஸ்ட்டு இமேஜ் அப்லோட் பண்ண முடியணும். அடுத்தது ஒரு யூசர் லைக்கு கமெண்ட்டு அந்த ஃபீச்சர்லாம் இருக்கணும். அடுத்தது ஒரு யூசரால் இன்னொரு யூசரை ஃபாலோ பண்ண முடியணும். ஒரு யூசரால் அவனோட நியூஸ் ஃபீடில் மற்ற யூசர்ஸோட டேட்டாவை பார்க்க முடியும், அதுவும் ஃபாலோ பண்ணுற யூசர்ஸ். அதர் ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் என்ன வரும்னாக்க ஆத்தென்டிகேஷன், மெசேஜிங் சிஸ்டம், அனாலிட்டிக்ஸ் அண்ட் ஆட் ஃபீச்சர்ஸ். இதெல்லாம் அதர் ஃபீச்சர்ஸ். ஸோ இப்போ we will have a quite lesser time during the interviews. For example, you will get only 30 minutes. ஓகேங்களா? ஸோ 30 minutesல 30 to 45 minutesல you should able to provide the concepts that are important. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆத்தென்டிகேஷன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர், பட் இப்போல்லாம் அது ஒரு பிஸ்னஸ் யூஸ் கேஸ் கிடையாது. அது ஒரு அதர் த பிஸ்னஸ் யூஸ் கேஸ்க்கு வெளில உள்ள பார்ட். ஏன்னா இப்போ ஏஎல்பிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பை டிஃபால்ட்டே அந்த ஆத்தென்டிகேஷன்லாம் கொடுக்குது. ஸோ we can just say like authentication is provided by ALB or some OAuth or Okta or something யூஸ் பண்ணுறோம் ஃபார் authentication, SAML ப்ரோட்டோகால்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். அண்ட் தென் சிமிலர்லி மெசேஜ் சிஸ்டம்க்கு தனியாகவே ஒரு ஆர்கிடெக்சர் டயக்ராம் நம்ம போடுவோம். வாட்ஸ்அப் அதெல்லாம் சிஸ்டம் டிசைன் பண்ணும்போது அந்த மெசேஜிங் ஆர்கிடெக்சர் வரும். ஸோ அதனால் அந்த பார்ட்டை நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணலை. அனாலிட்டிக்ஸ்க்கும் சொல்கிறேன், கூகுள் அனாலிட்டிக்ஸ் அந்த மாதிரி உள்ளதை நம்ம சிஸ்டம் டிசைன் பண்ணும்போது அந்த அனாலிட்டிக்ஸ் சொல்லித்தரேன், இப்போ வேண்டாம். ஆட் ஃபீச்சர்ஸ் இட்ஸ் சிமிலர் டு ட்விட்டர், லெட்ஸ் டிஸ்கஸ் தட் இன் லேட்டர். ஓகே, நவ் வி காட் த பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட் அண்ட் தென் வி நீட் டு டிஸ்கஸ் ஆன் த டெக்னிக்கல் ரெக்யர்மெண்ட். ஃபர்ஸ்ட், இமேஜ் சப்போர்ட். எந்தெந்த இமேஜெல்லாம் சப்போர்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் iOSலேருந்து அப்லோட் பண்ணலாம், ஆண்ட்ராய்ட்லேருந்து அப்லோட் பண்ணலாம், இல்லை விண்டோஸ்லேருந்து அப்லோட் பண்ணலாம், எதில் வேணாலும் அப்லோட் பண்ணலாம். ஸோ எவ்ரி திங். ஸோ iOSனா IMGன்னு ஒரு ஃபார்மேட்டு, தென் ஆண்ட்ராய்டில் வேறு மாதிரி இருக்கும், விண்டோஸில் வேறு மாதிரி இருக்கும். ஸோ வி நீட் டு பி மோர் காஷியஸ், லைக் வி நீட் டு சப்போர்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் ஆஃப் த இமேஜ். அண்ட் தென் சைஸ். ஸோ இந்த டெக் ரெக்யர்மெண்ட்ஸுங்கிறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் அசம்ஷன்ஸ் தட் வி மேக்.
So our system is bound to work in these formats, assumptions, or it's kind of a constraints. Okay, ஸோ அவர் சிஸ்டம் வந்து இதுதான் வந்து மேக்ஸ் லிமிட் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன்ஸில் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் size of each image. So each image should not exceed maximum 10 MB. And then concurrency. So what is a concurrency? We can have maximum of 1 lakh uploads per second. So or we can say like a maximum 1 lakh uploads per month for a particular user. So இந்த மாதிரி ஒரு கன்கரன்சியும் நம்ம பார்க்கணும். இது வந்து கன்கரன்சிங்கிறது ஆக்சுவலாக 1 lakh அப்லோட் பேரலாக நடக்கிறது. ஸோ ஒரு செகண்டில் மேக்ஸிமம் வந்து 1 lakh அப்லோட்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இமேஜ் அப்லோட்ஸ். ஸோ இமேஜுக்கு என்ன சொல்கிறோம்னாக்க ஒரு யூசரால் 10 இமேஜ் தான் பர் டே அப்லோட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறோம். ஸோ அப்படின்னா மேக்ஸிமம் 500 இமேஜ் பர் மந்த். ஐ மீன் இட் ஷுட் பி 300, பட் 500 மேக்ஸ் லிமிட்னு நம்ம ஒரு அசம்ஷனுக்கு வரலாம். அந்த லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் 1 million லைக்ஸ் ஆர் கமெண்ட்ஸ் தான் வரும். ஸோ மேக்ஸிமமாக ஒரு போஸ்ட்டுன்னு எடுத்திங்கன்னா 1 million லைக்ஸோ இல்லை 1 million கமெண்ட்ஸோ தான் நம்மளால் பண்ண முடியும். அந்த யூசர் பேஸ் இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் 1 billion, ஃப்யூச்சரில் இதை நம்ம ஸ்கேல் அப் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது கெப்பாசிட்டி பிளானிங். இப்போ நம்ம பேசினது டெக்னிக்கல் ரெக்யர்மெண்ட். இப்போ ஒவ்வொரு கெப்பாசிட்டி பிளானிங்கில் நம்ம என்னெல்லாம் சொல்லணும்னா, என்னெல்லாம் ஸ்டோரேஜை பற்றி பேசணும், அதுக்கு அடுத்தது கம்ப்யூட் சிஸ்டம் பற்றி பேசணும், அதுக்கப்புறம் பேண்ட்வித்தை பற்றி பேசணும், எவ்வளோ நெட்வொர்க் பேண்ட்வித் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசணும். ஸோ இதெல்லாம் தான் மேக்ஸிமமாக கெப்பாசிட்டியில் வரும். இப்போ இந்த ஸ்டோரேஜுங்கிறது என்னது? ஸ்டோரேஜ் இன்வால்வ்ஸ் இமேஜ். இது வந்து இமேஜ் தான் மோஸ்ட்லி. இதை தவிர்த்து ஒரு மெட்டாடேட்டா இன்ஃபர்மேஷன் ஒன்று வச்சுக்கலாம். மெட்டாடேட்டா இன்ஃபர்மேஷனுங்கிறது இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ் இமேஜ். அதாவது யார் போஸ்ட் பண்ணாங்க, எதுலேருந்து போஸ்ட் பண்ணாங்க, எந்த யூசர் ஃபாலோ பண்ணுறாங்க, எவ்வளோ லைக்ஸ் இருக்குது, அதெல்லாம் மெட்டாடேட்டா இன்ஃபர்மேஷன். ஸோ we first concentrate on the image, which is a major part. ஸோ இந்த இமேஜ் பார்த்தோம்னா ஒரு இமேஜ் ஆவரேஜாக 5 MB இருக்குது. அப்போது ஒவ்வொரு யூசரும் 10 இமேஜ் ஒரு நாளைக்கு அப்லோட் பண்ணலாம். அப்போ மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்கும்? பர் மந்த்து 5 MB இன்ட்டு 10 இமேஜ் இன்ட்டு 30. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பெட்டாபைட் அமௌண்ட் ஆஃப் சைஸ் இருக்கும். ஸோ இவ்வளோ சைஸு பர் மந்த்து தேவை. ஓகே, ஸோ இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, மந்த்துக்கு மேலே ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி வந்தது தான். வி ஷுட் சே லைக் வி வில் ஹாவ் சம் கிளேஷியர் கைண்ட் ஆஃப் திங். ஸோ கிளேஷியர்னா ஒரு S3ல ஒரு ஃபார்ம் ஒரு ஸ்டாண்டர்ட் டைப் மாதிரி. ஸோ கிளேஷியருங்கிறது ஃப்ரீக்வன்சி கம்மியாக உள்ள இமேஜஸ்லாம் அதுக்கு மூவ் பண்ணிடலாம். இப்போ மோஸ்ட்லி ஃபீட்ஸில் வரதெல்லாம் லேட்டஸ்ட் இமேஜஸ்லாம் தான் வரும். ஸோ ஃபீடில் கொஞ்சம் பின்தங்கி உள்ளது எல்லாமே வந்து ஓல்டர் இமேஜஸ்லாம் ஃபீடில் வரதுக்கான வாய்ப்புகள் மிக கம்மி. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு லோ காஸ்ட் ஸ்டோரேஜுக்கு மூவ் பண்ணிடலாம். ஸோ வாட் வி நீட் டு டூ இஸ் வி நீட் டு திங்க் ஒன்லி ஆஃப் த கரண்ட் சிச்சுவேஷன். ஸோ இதெல்லாம் வந்து பேக் அண்ட் ப்ராசஸ். இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுக்கறதுக்கான ஆன்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ இல்லாட்டி கேள்வி கேட்டால் நம்ம பதில் சொல்லிக்கலாம். பட் த பாயிண்ட் இப்போதைக்கு ஒரு மந்தில் 5 MB 5 × 10 கிட்டத்தட்ட இவ்வளோ பெட்டாபைட் ஆஃப் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணணும் பர் மந்த். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. ஸோ நெக்ஸ்ட் நெட்வொர்க் பேண்ட்வித். ஃபர்ஸ்ட் பேண்ட்வித்னா என்ன? பேண்ட்வித்துங்கிறது ஒரு பைப்பு மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஒரு பைப்பு. ஸோ இந்த பைப்பில் நிறையா டேட்டா போயிட்டே இருக்கும். ஸோ இப்போது ஒரு செகண்டில் எவ்வளவு ஜிபி ஆஃப் டேட்டா அனுப்ப முடியும் இந்த பைப்புக்குள்ள, அதுதான் நெட்வொர்க் பேண்ட்வித். இது வந்து எதோட லிங்க் ஆயிருக்குன்னா ஒரு கம்ப்யூட்டரோட லிங்க் ஆயிருக்கும். கம்ப்யூட்டருங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த EC2 மிஷினோ இல்லாட்டி ஒரு சர்வர். இமேஜின் லைக் உங்கள் மிஷின் மாதிரி, உங்கள் லோக்கல் பிசி மாதிரி. ஸோ இந்த மிஷினால் எவ்வளோ பேண்ட்வித்தை உள்ளே எடுத்துகிட்டு வர முடியும், ஸோ எவ்வளோ டேட்டாவை ஒரு செகண்டில் இந்த இதை வந்து எடுத்துகிட்டு வர முடியும், ஐ மீன் அந்த கம்ப்யூட் மிஷினுக்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இதில் வந்து இதுதான் பேண்ட்வித். ஸோ இப்போ பார்த்தோம்னா 5 செகண்டு ஒரு இமேஜுக்கு. ஸோ ஒரு ஆவரேஜாக ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணணும்னா 5 செகண்ட் ஆகுது. இங்கேருந்து இது வரைக்கும் 5 செகண்ட்னு வச்சுப்போம். ஒரு இமேஜ் அப்போ தான் அப்லோட் ஆகணும். ஸோ அப்போனா என்னென்னா கன்கரண்ட்டாக 1 மில்லியன் இந்த மாதிரி 1 மில்லியன் அப்லோடு நடக்கலாம். 1 மில்லியன். ஸோ 1 மில்லியன் அப்லோடு. அப்போ ஒவ்வொரு இமேஜுக்கும் 5 செகண்டு ஆவரேஜாக. அப்போனா என்ன அர்த்தம்? இதோட பேண்ட்வித் எப்படி இருக்கணும்னா இந்த 1 மில்லியன் கன்கரண்ட் ரெக்வஸ்ட்டையும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது வந்து கிட்டத்தட்ட 50 GB per second வரும். ஸோ இந்த கால்குலேஷன் போட்டிங்கன்னா ஸோ இதுதான் வந்து நெட்வொர்க் பேண்ட்வித். இதெல்லாம் வந்து முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது.
அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ். கம்ப்யூட்டர் ரிசோர்ஸுங்கிறது தான் நம்மளோட கம்ப்யூட்டேஷன் பார்ட். ஸோ கம்ப்யூட்டேஷன் பார்ட்டில் என்னெல்லாம் வருது? இப்போ நீங்கள் ஒரு ஏபிஐ போடுறது, அதுக்கப்புறம் வந்து கெட் ஃபீட்ஸு, அப்புறம் வந்து அப்லோட் இமேஜ். ஸோ இது எல்லாமே வந்து கம்ப்யூட்டேஷன். ஸோ இந்த கம்ப்யூட்டேஷனில் நம்ம என்னெல்லாம் நம்ம பேசணும்னா அசின்க்ரோனஸ் கம்ப்யூட்டேஷன்லாம் பேசணும். எந்தெந்த சிஸ்டம்லாம் வந்து சீக்வன்ஸாக ரன் ஆகாமல் பின்னாடி கூட பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம அசின்க்ரோனஸாக ரன் பண்ணணும். ஸோ அது எல்லாமே இந்த கம்ப்யூட்டேஷனில் நம்ம பேசணும். பட் இப்போ நம்ம கெப்பாசிட்டி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1 lakh அப்லோட்ஸ் கன்கரண்ட்டாக வரலாம். ஸோ 1 lakh அப்லோட்ஸ் கன்கரண்ட்டாக வரலாம் அப்படின்னா உங்ககிட்ட எவ்வளோ த்ரெட் இருக்கணும்? 1 lakh த்ரெட் இருக்கணும். 1 lakh த்ரெட்டையுமே 1 lakh இன்புட் வருது. இது வந்து இன்புட்டு. இது எங்கே வருது? உங்கள் சிஸ்டம்குள்ளே வருது. இப்போ என்ன பண்ணணும்? இந்த சிஸ்டம் இந்த 1 lakhயுமே பேரலாக ப்ராசஸ் பண்ணணும். இப்போ இந்த பேரலல் ப்ராசஸிங்கிறதுக்கு என்ன தேவைன்னா கோர். அந்த கோருங்கிறது நார்மலாக நீங்கள் உங்கள் சிஸ்டம்லேயே டாஸ்க் மேனேஜரில் போய் பார்த்தீங்கன்னா சிபியூ பர்ஃபார்மன்ஸில் எவ்வளோ கோர் உங்கள் சிஸ்டமில் இருக்குன்னு சொல்லி வரும். இப்போ என் சிஸ்டமில் 10 கோர், அதாவது 10 த்ரெட்டால் இதை வந்து ஸ்பேன் பண்ண முடியும். அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளோ ப்ராசஸிங் கோர் வேணும்? 1 lakh கோர் வேணும். அப்போது ஒரு சர்வரில் 10 கோர் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு பெரிய சர்வராக எடுக்கிறோம், 32 கோர் உள்ள சர்வர் எடுக்கணும். அப்போ 32 கோர் உள்ள சர்வர் எடுத்தோம்னாக்க கிட்டத்தட்ட இவ்வளவு சர்வர் நமக்கு தேவை. அதாவது இவ்வளவு சர்வருங்கிறது இவ்வளவு பிசி தேவை ஆர் மிஷின் தேவை டு ரன் அவர் இன்ஸ்டாகிராமோட சிஸ்டமை ரன் பண்ணுறதுக்கு நமக்கு இவ்வளோ பிசி தேவை. ஸோ இதுதான் வந்து கெப்பாசிட்டி பிளான். இதுக்கப்புறம் முக்கியமான பார்ட் இதுதான் வந்து டேட்டா பேஸ் ஸ்கீமா. இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம்? பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட் பார்த்தோம், டெக்னிக்கல் ரெக்யர்மெண்ட் பார்த்தோம், அப்புறம் கெப்பாசிட்டி பிளானிங் பார்த்தோம். இப்போ டேட்டா பேஸ் ஸ்கீமா பார்க்குறோம். ஸோ டேட்டா பேஸ் ஸ்கீமாவில் என்ன இருக்குது? யூசர், போஸ்ட்டு, லைக், கமெண்ட், ஃபாலோ. ஸோ இதுதான் இப்போதைக்கு பேசிக்காக எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னா ஒரு யூசர் கேன் ஹாவ் மல்டிபிள் போஸ்ட். ஸோ 1:n இதோடது. இப்போ ஒரு போஸ்ட் இஸ் லிங்க்டு வித், ஸோ இப்போ நீங்கள் போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் இஸ் லிங்க்டு வித் யூசர். ஸோ ஒன் போஸ்ட் வில் பிலாங்ஸ் டு பட் ஒன் யூசர் தான். ஸோ ஒரு போஸ்ட் மல்டிபிள் யூசருக்கு இருக்காது. இப்போ லைக்குன்னு பார்த்தா லைக் இஸ் லிங்க்டு வித் திஸ் போஸ்ட் as well as user. ஸோ இது வந்து ஒரு யூசருக்கு ஒரு லைக் இருக்கும். அதே மாதிரி ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு யூசரால் ஒன்று தான் பண்ண முடியும். அதே மாதிரி யூசர் இஸ் லிங்க்டு வித் த லைக் ஆஸ் வெல். ஒரு யூசரால் மல்டிபிள் போஸ்ட்டுக்கு லைக் கொடுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி யூசர் இஸ் லிங்க்டு வித் த கமெண்ட் ஆஸ் வெல். ஒரு யூசரால் மல்டிபிள் கமெண்ட்ஸு நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ கமெண்ட் எப்படி லிங்க் ஆயிருக்கு? கமெண்ட் இஸ் லிங்க்டு வித் த யூசர் ஆஸ் வெல் அஸ் த போஸ்ட். அதுக்கப்புறம் ஃபாலோ இஸ் லிங்க்டு ஒன்லி வித் த யூசர். ஏன்னா இதுக்கு போஸ்ட் எதுக்குமே சம்மந்தம் இல்லை. இப்போ இது கச்சாமுச்சான் தயாராக இருக்க மாதிரி இருக்கும். இது வெறும்னு உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக. எதுக்குன்னா இப்போ இந்த டிபாஸ் இதுதான் ஸ்கீமா நீங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நிறையா ஸ்கீமா எடுத்துக்கலாம். பட் இந்த ஃபார்மேட் ஆஃப் எந்த ஸ்கீமா எடுத்தாலும் நம்ம யூஸ் கேஸை வச்சு அந்த ஸ்கீமா கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுதான் வந்து யூஸ் கேஸ் செக். இப்போ அடுத்ததே அதான் சொல்ல போகிறேன். இப்போ யூஸ் கேஸ் செக்னா என்ன? ஜஸ்ட் சே லைக் உங்களுக்கு வந்து ஒரு 5 ஏபிஐ நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க. இப்போ ஒன் ஆஃப் த ஏபிஐ வந்து கெட் போஸ்ட் ஆல் போஸ்ட் ஆஃப் ஏ பர்டிகுலர் யூசர். ஸோ நம்பர் ஆஃப் போஸ்ட் ஆஃப் அ யூசர், இது ஒரு யூஸ் கேஸு. ஸோ இப்போ இது நம்மளால் சால்வ் பண்ண முடியுமா? முடியும். எப்படி முடியும்? ஸோ நம்மக்கிட்ட யூசர் ஐடி இருக்கும். ஸோ அந்த யூசர் ஐடிக்கான போஸ்ட், இப்போ நார்மலாக ஒரு சீக்வல் கொரி எழுதுனீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போஸ்ட்டு வேர் யூசர் ஐடி ஈக்குவல் டு இந்த யூசர் ஐடி. ஸோ அந்த மாதிரி நம்மளால் எடுத்துக்க முடியும். இந்த யூஸ் கேஸ் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அடுத்த யூஸ் கேஸ் என்ன? செலக்ட் த ஃபாலோவர்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் யூசர். அதாவது ஒரு யூசர் இப்போ எக்ஸ், அதாவது செலக்ட் த யூசர்ஸ் ஹூ ஃபாலோஸ் எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அது எப்படி எடுக்கலாம்? ஸோ இந்த டேபிளில் ஒரு கொரி அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஃபாலோவர்ஸ் வேர் ஃபாலோவர் யூசர் ஐடி இஸ் ஈக்குவல் டு ஃபாலோயிங் யூசர் ஐடி ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னா நம்மக்கிட்ட லிஸ்ட் ஆஃப் யூசர் ஐடி வரும். அதை இதோட ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களால் இந்த யூசர் டேபிள் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 யூஸ் கேஸை இந்த ஸ்கீமா நீங்கள் என்ன டிசைன் பண்ணியிருக்கீங்களோ அதில் உங்களால் ஃபிட் பண்ண முடியுதான்னு பார்த்தீங்கன்னா போதும். இதுதான் வந்து டேட்டா பேஸ் ஸ்கீம் ஆகுது. அடுத்த யூஸ் கேஸ் டிஸ்கஷன். ஸோ இப்போ நம்ம பேசினது தான். இப்போ நம்பர் ஆஃப் லைக்ஸ் ஃபார் ஏ போஸ்ட் கண்டுபிடிக்க முடியும் நம்மளோட ஸ்கீமானால. கெட் ஆல் போஸ்ட் ஆஃப் ஏ யூசர் கண்டுபிடிக்க முடியும். ஹூ ஃபாலோஸ் த யூசர் எக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் யூஸ் கேஸ். இந்த யூஸ் கேஸை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து வச்சுக்கணும். ஐ மீன் இதெல்லாம் வந்துருச்சுன்னா தென் நம்மளோட டேட்டா பேஸ் ஸ்கீமா இஸ் கம்ப்ளீட்லி 100% ரைட். ஸோ த நெக்ஸ்ட் திங் இஸ்
டிசைன். லெட்ஸ் கெட் கன்சிடர் தட் இஸ் ஏ யூசர். ஸோ நம்ம வந்து யூஸ் கேஸ் தான், நம்ம ஹை லெவல் டிசைன் தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஈச் அண்ட் எவ்ரி காம்பனண்ட்டோட டீட்டெயில்டு அனாலிசிஸ்குள்ளே போகும். ஸோ யூசரோட நெக்ஸ்ட் பார்ட் வந்து ஹி வில் ஆக்சஸ் அவர் இன்ஸ்டா பேஜ் யூஸிங் அ யூஐ. ஸோ யூஐ இஸ் த என்ட்ரி பாயிண்ட். ஸோ இந்த யூஐ என்னவா இருக்கலாம்? ஸோ ஒரு ப்ரௌசராக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி உங்களுக்கு என்னவா இருக்கலாம்னாக்க ஒரு மொபைல் ஃபோனாக கூட இருக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தில் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த யூஐ எங்கே ரீச் ஆகும்னா அடுத்தது ஒரு ஏபிஐ கேட்வே. ஏபிஐ கேட்வேங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி. ஸோ இந்த கேட்வேயில் நமக்கு நிறையா இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு டு ஆத்தன்டிகேஷன் அந்த மாதிரி உள்ள லேயர் தான் இது ஒரு கேட்வே. ஸோ இந்த கேட்வேல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்தன்டிகேஷன் சர்வீஸ் மாதிரி ஒரு சர்வீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆத் சர்வீஸ். ஸோ இட் வில் செக் வெதர் த யூசர் இஸ் ஆத்தன்டிகேட்டட் ஆர் நாட். ஸோ அது மட்டும் இருக்காது, இந்த இடத்துல தான் நம்மளோட ரேட் லிமிட்டும் இருக்கும். ரேட் லிமிட்டுங்கிறது என்ன அப்படின்னா இதில் வந்து டிடாஸ் அட்டாக் எல்லாம் வந்து தடுக்கிறதுக்குள்ள ஒரு காம்பனண்ட் தான் ரேட் லிமிட். இது வந்து மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூ கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. ஸோ இப்போ ஒரு ரோபோட்டை வச்சு கூட நம்ம இன்ஸ்டாகிராம் ஆக்சஸ் பண்ண வைக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படி தடுக்கிறது? இப்போ இந்த ரேட் லிமிட் என்ன பண்ணுன்னா ஒரு ஐபியிலேருந்து இத்தனை வாட்டி தான், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 வாட்டி தான் ஒரு ரெக்வஸ்ட் வரணும் வித்தின் அ மினிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கறது. இதுதான் வந்து அந்த டிடாஸ் அட்டாக். ஸோ இது எல்லாமே எங்கே இருக்கும்னாக்க இந்த ஏபிஐ கேட்வேல இருக்கும். ஸோ ஏபிஐ கேட்வே அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரேட் லிமிட்டுங்கிறது ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த ரேட் லிமிட்டும் இதை ஆக்சஸ் பண்ணும். ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் இந்த ஏபிஐ கேட்வேக்கு அடுத்த லைன் போகும். ஸோ இப்போ வரைக்கும் என்ன பார்த்தோம்? ஒரு யூசர் ஃபஸ்ட்டு வந்து அவனோட யூஐக்கு ஹிட் பண்ணுவான். யூஐ ஹிட் பண்ண அப்புறம் அந்த யூஐலேருந்து ஏபிஐ கேட்வேக்கு தான் போகும். இந்த கேட்வேலேருந்து நம்மளோட வெப் சர்வர் போகும். இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு க்ளவுடில் இருக்குன்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளவுட் கேன் பி கைண்ட் ஆஃப் அன் ஏடபிள்யூஎஸ் க்ளவுட். இது எல்லாமே நம்மளோட ஏடபிள்யூஎஸ் க்ளவுட் இதெல்லாம் இருக்குது. ஸோ ஐ ஜஸ்ட் ரைட் இட் அஸ் ஏடபிள்யூஎஸ். ஓகேவா? ஸோ ஏடபிள்யூஎஸோ அசியூரோ எந்த க்ளவுடில் வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு எக்ஸ்பர்டீஸ் வந்து ஏடபிள்யூஎஸ்ங்கிறதுனால நான் இப்போதைக்கு ஏடபிள்யூஎஸ்ன்னு நான் சொல்கிறேன். பட் ஜென்ரலாக இது எல்லாமே டெர்மினாலஜி எல்லாமே சேம் தான். இப்போ இதில் ரேட் லிமிட் இதெல்லாம் வேஃப் அப்படிங்கிறது ஏடபிள்யூஎஸில். அதே மாதிரி அதில் வந்து ஃபயர்வால், அசியூர் ஃபயர்வால் அப்படின்னு சொல்லுவோம் அசியூரில். ஸோ எவ்ரிதிங் ஒன் அண்ட் த சேம். பட் ஜஸ்ட் நோட்டீஸ் இப்போதைக்கு உள்ள கான்செப்ட்ஸ் எல்லாமே ஏடபிள்யூஎஸோட கான்செப்ட்ஸை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஏபிஐ கேட்வே வந்துருச்சு. ஏபிஐ கேட்வேலேருந்து அடுத்தது என்ன வரும்னாக்க ஒரு ஏபிஐ சர்வர் வரும். இந்த ஏபிஐ சர்வர் தான் நம்மளோட வெப் டெவலப்மெண்ட் மாதிரி. ஸோ ஏபிஐ சர்வர். ஸோ இந்த ஏபிஐ சர்வீஸ், இந்த ஏபிஐ கேட்வேலேருந்து நமக்கு வர்றது வந்து ஒரு ஏபிஐ சர்வருக்கு வரும். இதில் வந்து நிறைய ஏபிஐ சர்வர்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ரெஸ்ட் ஏபிஐஸ் இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு சர்வர். இந்த சர்வர்லேருந்து இந்த சர்வரை எதுக்காக மெயினாக வச்சுருக்கோம்னா தனித்தனி மைக்ரோ சர்வீஸாக பிரிக்கிறதுக்காக. ஸோ இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட லிஸ்ட் ஆஃப் மைக்ரோ சர்வீஸ் இருக்கும். மைக்ரோ சர்வீஸ்னால் என்னென்னா மொனோலித்திக் ஆர்கிடெக்சர் வர்சஸ் மைக்ரோ சர்வீஸ் 2 இருக்குது. அதாவது நம்மளோட ஃபுல் இன்ஸ்டாகிராமையும் ஒரே சொல்யூஷனாக எடுக்காமல் நம்ம இந்த சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் பிரித்து தனித்தனியாக வச்சுருக்கோம். ஸோ தட் நம்மளோட ஈஸ் ஆஃப் யூஸ்க்காகவும் ப்ளஸ் ஸ்கேலபிலிட்டிக்காகவும் அண்ட் ஆல்சோ சிங்க்ரோனஸ் சர்வீஸ் அந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம். ஸோ அதெல்லாம் தான் அட்வான்டேஜ் ஆஃப் இப்போதைக்கு நான் வெறும் பேசிக் அட்வான்டேஜாக சொல்லியிருக்கேன். ஸோ நிறையா மைக்ரோ சர்வீஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து இமேஜ் மைக்ரோ சர்வீஸ்னு ஒன்று, அதுக்கடுத்து வந்து ஃபாலோ அண்ட் லைக் மைக்ரோ சர்வீஸ். இப்போ நம்ம பார்த்தோம்ல, இப்போ அந்த சாலிட் பிரின்சிபல்ஸ் தான் இதில் அப்ளை பண்ணுறோம். அதாவது ஒரு மைக்ரோ சர்வீஸ் ஷுட் ஹேவ் அ சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ இமேஜ்னா போஸ்ட் இமேஜ், கெட் இமேஜ். அதே மாதிரி ஃபாலோ அண்ட் லைக்னா if a user want to follow another user then it will use this micro service. அதே மாதிரி நியூஸ் ஃபீடுக்கு ஒன்று. இது எல்லாத்தையும் ஒரு முக்கியமானது வந்து என்னென்னா நம்ம ஒரு ஃபேன் அவுட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைக்கிறோம். ஃபேன் அவுட் சர்வீஸ் அப்படிங்கிறது எதுக்கு அப்படிங்கிறதுனா இப்போ சில டாஸ்க்கெல்லாம் அசின்க்ரோனஸாகவே நம்மளால் பண்ண முடியும். ஸோ இது வந்து இமேஜ் மைக்ரோ சர்வீஸ். இமேஜுக்கு ஒரு மைக்ரோ சர்வீஸ். அதுக்கு அடுத்து என்ன மைக்ரோ சர்வீஸ்? நம்மளது வந்து லைக் அண்ட் ஃபாலோலாம் இருக்குல்ல, ஸோ அதுக்கு ஒரு மைக்ரோ சர்வீஸ் வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து நான் வெறும்னா எல்எஃப் அப்படிங்கிற மாதிரி நான் போடுறேன். அதே மாதிரி அடுத்தது வந்து எதுக்குன்னாக்க யூசர் ஆடிஷன், நியூஸ் ஃபீட் அப்படிங்கிறது. ஸோ லெட்ஸ் சி எஸ் நியூஸ் ஃபீட் அப்படின்னு ஒரு மைக்ரோ சர்வீஸ்.
ஸோ இது வந்து எதுக்குன்னா யூசர் அடிஷனுக்கான யூசர் சர்வீஸ். ஸோ இதில் வந்து யூசர் டீட்டெயில்ஸ் அது எல்லாமே இருக்கும். இதுக்கப்புறம் கடைசியில் உள்ளது தான் வந்து இந்த ஃபேன் அவுட். ஸோ ஃபேன் அவுட்டுங்கிறது ஒரு ஜென்ரிக் கான்செப்ட் தான். நீங்கள் வந்து இந்த டிஜிட்டல் இதில் பார்த்தோம்னாக்கா ஃபேன் அவுட் சர்வீஸ், ஃபேன் இன் சர்வீஸ்னு, ஃபேன் அவுட் கேட், ஃபேன் இன் கேட்னு 2 இருக்கும். ஃபேன் அவுட்டுங்கிறது வர ரெக்வஸ்ட்டை பிரித்து தருது, அவ்வளோதான் இந்த ஃபேன் அவுட். ஸோ இது எதுக்காக நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோன்னா, சம் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் கேன் பி டன் அசின்க்ரோனஸ் வே. அதாவது இப்போது ஒரு யூஸ் கேஸ் சொல்கிறேன். இப்போ ஒரு யூசர் ஒரு போஸ்ட்டை ஆட் பண்ணுறான். அப்போ என்ன பண்ணுவான், வெறும்னா யூஸ் கேஸ் எப்படின்னு டீட்டெயிலாக டிஃபைன் பண்ண தான் போகிறோம். பட் இப்போதைக்கு புரிஞ்சுக்க, ஒரு யூசர் ஒரு இமேஜை போஸ்ட் பண்ண போகிறான். அப்போனா என்ன பண்ணுவான், இந்த யூசர் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுவான். லாகின் பண்ணிவிட்டு அது ஏபிஐ சர்வருக்குள்ளே வந்த அப்புறம் அது எங்கே போகும்னா இமேஜ் சர்வீஸ்க்கு போகும், அதாவது அப்லோட் இமேஜ்னு. அதுக்கப்புறம் இவனுக்கு என்ன ஆகிடும்னா இமேஜ் அப்லோடர்னு வந்துடும். இப்போ இந்த இமேஜ் சர்வீஸ் ஒரு கியூயிங் சிஸ்டம் மாதிரி, ஒரு எஸ்கியூஎஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கியூயிங் சிஸ்டமில் ஒரு மெசேஜ் போட்டுரும், இந்த யூசர் இந்த போஸ்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கான் அப்படின்னு. அந்த கியூலேருந்து இந்த ஃபேன் அவுட் சர்வீஸ் என்ன பண்ணுன்னா எடுத்து, ஓகே இந்த யூசர் இந்த இமேஜ் அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னா மற்ற யூசரோட ஃபீடெல்லாம் இருக்குல்ல, அந்த ஃபீடுக்கு இதை காட்டணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு மெட்டாடேட்டாவை ஸ்டோர் பண்ணும். புரியுதா? ஸோ இப்போ இந்த யூசர் இமேஜ் அப்லோட் பண்ணிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு சின்க்ரோனஸ் ஜாப். ஆனால் அசின்க்ரோனஸ் ஜாப் இதில் என்ன, அந்த யூசரோட போஸ்ட்டை இன்னொரு யூசருக்கு காட்டுறது, அதாவது நியூஸ் ஃபீடில் காட்டுறது. ஸோ அது வந்து அசின்க்ரோனஸாகவே நடக்கலாம். அதாவது அதில் காட்டினாதான் இவனுக்கு ரெஸ்பான்ஸ் முடியணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது, பேரலாகவே பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவான், யூஐ வருவான், இமேஜ் அப்லோடு போகும், ஸோ இமேஜ் சர்வீஸ்க்கு ரீச் ஆகும். ஸோ இமேஜ் சர்வீஸ்க்கு ரீச் ஆன அப்புறம் இந்த இமேஜ் சர்வீஸ் அந்த கியூவில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் போடும், இந்த இமேஜும் ஸ்டோர் பண்ணும். இந்த இமேஜை ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன, ஒரு S3 பக்கெட் மாதிரி ஒரு பக்கெட், ஏன்னா இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், அந்த இமேஜுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் பிளாப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த பக்கெட்டில் இந்த இமேஜையும் போட்டுரும். ஓகேவா? ஸோ இந்த பக்கெட்டு உள்ள இமேஜை போட்டுட்டு இதை ரெஸ்பாண்ட் பண்ணிடும், இமேஜ் ஹேஸ் பின் போஸ்டட் அப்படிங்கிற மாதிரி, யுவர் போஸ்ட் ஹேஸ் பின் ஷேர்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டுரும். பட் சிமிலர்லி எ மெசேஜ் வில் பி சென்ட் டு திஸ் கியூ ஸ்டேட்டிங் இந்த யூசர் ஹேஸ் அப்லோடட் திஸ் இமேஜ். அதுக்கப்புறம் இப்போ இந்த நியூஸ் ஃபீட் சர்வீஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜ் போட்டது மட்டும் இல்லாமல் இதோட மெட்டா டேட்டாவும் வேணும். மெட்டா டேட்டாங்கிறது என்னது, எந்த யூசர் எந்த இமேஜை ஸ்டோர் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற ஒரு ரிலேஷனல் டேட்டா பேஸ் மாதிரி. ஸோ இது ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ். ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜுங்கிறது மீடியாஸ் அண்ட் ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு இடம். ஓகேவா? ஸோ பட் ஆனால் இது ஒரு ரிலேஷனல் டேட்டா பேஸ் மாதிரியோ இல்லை டாக்குமெண்ட் டிபி மாதிரியோ அந்த மாதிரி உள்ள ஆக்சுவல் ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ் ஆஃப் த இன்ஃபர்மேஷன். இது வந்து ஒரு இமேஜ் மெட்டா டேட்டா அப்படிங்கிற மாதிரியே வச்சுக்கலாம், மெட்டா டேட்டா டேட்டாபேஸ். ஸோ இப்போ இந்த இமேஜை போட்ட அப்புறம் இவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் போயிடும், த இமேஜ் ஹேஸ் பீன் போஸ்டட் அப்படின்னு. இப்போ இன்னொரு யூசர் வரான், அந்த யூசர் அவன் நியூஸ் ஃபீடை ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கான். அப்போ நியூஸ் ஃபீடை ஸ்க்ரால் பண்ணுறான்னா என்ன ஆகணும், அவன் இந்த நியூஸ் ஃபீட் சர்வீஸ்க்கு தான் வரும். ஸோ இப்போ கன்சிடர் த யூசர் இஸ் ட்ரைங் டு வியூ த நியூஸ் ஃபீட் அப்படின்னா ஏபிஐ கேட்வே வரும், ஏபிஐ சர்வர் வரும், நேராக எங்கே போகும்னா இந்த நியூஸ் ஃபீடுக்கு தான் போகும். இப்போ இந்த நியூஸ் ஃபீட் சர்வீஸ் எங்கே போகும், இந்த இமேஜ் மெட்டா டேட்டாக்கு தான் போகும். இந்த யூசருக்கு எந்தெந்த போஸ்ட்டை ரெலவன்ஸாக நான் காட்டலாம். அப்போனா என்ன அர்த்தம், இந்த யூசரோட ஃபாலோயிங்கில் உள்ள யூசர்ஸோட மெட்டா டேட்டாவை எடுத்துட்டு என்னெல்லாம் இமேஜ் என்னெல்லாம் போஸ்ட் இருக்கோ அது எல்லாம் தான் இதோட ரெஸ்பான்ஸ். ஓகே, பட் ஆனால் இந்த இமேஜை ஸ்டோர் பண்ணுறதுங்கிறது ஒரு 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 இதுவாகவே போகலாம், அசின்க்ரோனஸ் டாஸ்க்காகவே போகலாம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஃபேன் அவுட் சர்வீஸ்லாம் யூஸ் பண்ணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு கியூவும் இருக்கும். ஸோ இந்த கியூ யூஸ் பண்ணி நம்ம அசின்க்ரோனஸ் பண்ணலாம். ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இல்லை நோட்டிஃபிகேஷன்ஸ். இப்போ இந்த இமேஜ் போஸ்ட் பண்ணிட்டு ஏதோ டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த டேக்கு இன்னொரு யூசருக்கு இப்போ உடனே ரீச் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அந்த டேக் வந்து இந்த ஃபேன் அவுட் சர்வீஸ் மூலிமா பொறுமையாக போய் இந்த மெட்டா டேட்டாவில் போய் ஆட் பண்ணும். ஸோ தட் அடுத்த வாட்டி அந்த யூசர் எப்போ ஓப்பன் பண்ணுறானோ, இந்த உங்களோட ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தவங்க யாரை நீங்கள் டேக் பண்ணியிருக்கீங்களோ அவங்க இன்ஸ்டாகிராம் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்க ஓப்பன் பண்ணுற டயத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது.
ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது அசின்க்ரோனஸாக யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சில இமேஜ் எல்லாம் வந்து பப்ளிக்லி ஆக்சசபிளாக கூட இருக்கணும். ஸோ பப்ளிக்லி ஆக்சசபிளாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த ஆப்ஜெக்டை ஒரு கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்ங்கிறது நீங்கள் அமேசானோட க்ளவுட் ஃப்ரண்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து பப்ளிக்காக ஷேர் பண்ணுறது, அந்த இமேஜை வந்து பப்ளிக்காக ஷேர் பண்ணுறதுக்கெலாம் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த லிங்க், அதாவது ஷேர் யுவர் இமேஜ் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுப்போம்ல, ஸோ அதுக்கு வந்து கண்டென்ட் எலிமெண்ட். இப்போ இந்த இமேஜ் எல்லாம் வந்து இந்த யூசர் டைரெக்டாக இந்த அமேசானோட இந்த கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்கோ இல்லை ஏதோ ஒரு க்ளவுட் ஃப்ரண்ட் மூலியமாவோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஆர்கிடெக்சர். இந்த ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இமேஜ் மெட்டா டேட்டாலாம் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன டைப் ஆஃப் டேட்டா பேஸ் தேவை அப்படின்னா, ஒன்று போஸ்ட்கிரஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம், அதாவது PSQL, இல்லாட்டி வந்து கெசாண்ட்ரா அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் டேட்டா பேஸ்க்கு யூஸ் பண்ணணும். கெசாண்ட்ரா தான் டிஸ்ட்ரிபியூட்டர் டேட்டா பேஸு. ஸோ லெட்ஸ் ஹேவ் கெசாண்ட்ரா ஆஸ் த ப்ரைமரி. ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் டேட்டா பேஸ். ஆப்ஜெக்ட் டேட்டா பேஸில் மீடியா ஃபைல் ஸ்டோர் பண்ணுறது. அதுக்கப்புறம் இது எல்லாத்தோட மைக்ரோ சர்வீஸ்க்கு முன்னாடியுமே நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு லோட் பேலன்சர் இருக்கும். ஸோ லோட் பேலன்சர் எதுக்குன்னாக்க வர ரெக்வஸ்ட்டை ஈக்குவலாக பிரிக்க. ஃபார் எக்ஸாம்பிள், இமேஜ் மைக்ரோ சர்வீஸ்ங்கிறது நத்திங் பட் அ சர்வர், செட் ஆஃப் சர்வர்ஸ், செட் ஆஃப் EC2 மிஷின்ஸ். அப்போது அந்த EC2 மிஷின்ஸ்குள்ளே நம்ம அந்த டேட்டா வந்து பிரித்து தரணும்ல, ஸோ அதுக்காக உள்ளது தான் அந்த லோட் பேலன்சர். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ்க்கும் அந்த லைக்ஸ் ஃபாலோவர்ஸ்க்கும் ஒரு லோட் பேலன்சர் இருக்கும், நியூஸ் பேஜ்க்கு ஒரு லோட் பேலன்சர் இருக்கும், யூசர்ஸ்க்கு ஒரு லோட் பேலன்சர் இருக்கும், ஃபேன் அவுட்டுக்கு ஒரு லோட் பேலன்சர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து பிரித்து எழுதிக்க முடியும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக இப்போ இந்த ஃபேன் அவுட் சர்வீஸும் வில் கோ ஃபார் இமேஜ் மெட்டா டேட்டா. ஓகே, ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ் அகெயின். ஸோ ஹவு வி ஹாவ் டிசைன் திஸ் ஆர்கிடெக்சர்னு I'll just zoom out a bit. Okay, so ஒரு யூசர் இதெல்லாம் வந்து ஹை லெவல் டிசைன். இந்த டிசைனில் we need to make sure whether all our யூஸ் கேஸ் எல்லாமே ஃபிட் ஆகுதா. அதாவது ஒரு யூசரால் இமேஜ் போஸ்ட் பண்ண முடியுமா, ஒரு யூசரால் எஃபிஷியண்ட்டாக நியூஸ் ஃபீடை ஆக்சஸ் பண்ண முடியுமா, ஒரு யூசரால் எஃபிஷியண்ட்டாக இன்னொருத்தனை ஃபாலோ பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ஸோ கன்சிடர் திஸ் இஸ் அ யூசர். இப்போ இமேஜை போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். இந்த UI போகும், அடுத்து API கேட்வே போகும். இந்த கேட்வேல அவன் யூசர் முதல்ல ஆத்தென்டிகேட் ஆகிருக்கானான்னு பார்ப்போம். ஆத்தென்டிகேட் ஆகலைன்னா he will be redirected to another screen like UI தான் to enter the username and password. Once authentication is getting confirmed, that request will come into the API server. ஸோ அந்த API server எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ஓகே இது வந்து ஒரு whether we need to call our image service or we need to call the user service or we need to call the comment service or we need to call the news file. ஸோ கிட்டத்தட்ட ஒரு கண்ட்ரோலர் லேயர் மாதிரி. ஸோ இந்த சர்வர்லேருந்து எந்த சர்வீஸ் வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இமேஜ் அப்லோட் போகிறோம்னா இமேஜோட மைக்ரோ சர்வீஸ் போகும். இந்த இமேஜோட மைக்ரோ சர்வீஸில் 2 இருக்குது. ஒன்று இந்த இமேஜை ஸ்டோர் பண்ணும், அப்புறம் இந்த இமேஜ் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு, யாரோடது இந்த அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணும். அதுதான் அந்த இமேஜ் மெட்டா டேட்டாவில் இருக்கும். ஸோ இதை ஸ்டோர் பண்ண அப்புறம் இப்போ இந்த இமேஜுக்கு திருப்பி ரெஸ்பான்ஸ் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இமேஜில் ஏதாவது டேகிங் இருந்ததுன்னா அந்த டேகை இந்த மெசேஜிங் க்யூவில் போட்டுரும். அதாவது ப்ளீஸ் நோட்டிஃபை தீஸ் யூசர்ஸ் ஃபார் டேகிங் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் போட்டுரும். அதுக்கப்புறம் இந்த ஃபேன் அவுட் சர்வீஸ்ங்கிறது என்ன பண்ணுன்னா, இந்த மெசேஜை எடுத்துட்டு எகெயின் இட் வில் கோ ஃபார் த இமேஜ் மெட்டா டேட்டா அண்ட் செக் டு whom I need to provide the notification அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்தந்த யூசர்ஸ்க்கு அவன் ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்புவான். ஸோ இந்தந்த யூசர்ஸ்க்கெல்லாம் வந்து நீ நோட்டிஃபை பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிடுவான். ஸோ இந்தந்த யூசர்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து இந்த யூசர் வந்து உங்களை டேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள டேட்டாவும் SMS மூலிமா வரும். ஸோ SMS இஸ் நத்திங் பட் அ நோட்டிஃபிகேஷன் சிஸ்டம். ஸோ அதுதான் வந்து மோஸ்ட்லி நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஸ்டெப் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆர்கிடெக்சர் பேஸ்ட் ஆன் அவர் டிசைன். அதாவது நம்மளோட யூஸ் கேஸ் பொறுத்தவரை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே,
So this is a high level architecture regarding this. And also one thing, if the image has to be shared அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த இமேஜுக்கு க்ளவுட் ஃபண்ட் மூலியமாக யூஸ் பண்ணுறோம். அதுவும் பப்ளிக் இமேஜ் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு க்ளவுட் ஃபண்ட் மூலியமாக ஆக்சஸ் பண்ண முடியும். ப்ரைவேட் இமேஜஸை முடியாது. ப்ரைவேட் இமேஜா பப்ளிக் இமேஜாங்கிறது எப்படி தெரியும்? இந்த மெட்டா டேட்டாவில் இந்த யூசரோட இன்ஃபர்மேஷன் இருக்கும்ல, ஸோ அந்த யூசரோட இன்ஃபர்மேஷன் அந்த டிபி டேட்டா பேஸில் யூசர் வந்து ப்ரைவேட்டாக வச்சுருக்கான் அக்கௌண்ட்டை அப்படின்னா தென் இந்த இமேஜ் இந்த க்ளவுட் ஃப்ரண்ட்டுக்கு போகாது. ஆனால் இந்த யூசர் என்னோட அக்கௌண்ட் வந்து பப்ளிக்னு வச்சுருந்தாங்கன்னா தென் இந்த இமேஜ் எல்லாத்துக்குமே க்ளவுட் ஃப்ரண்ட்டோட லிங்க் இருக்கும். ஸோ தட் இந்த யூசர் வந்து ஏதாவது ஒரு இமேஜை ஷேர் பண்ணாக்கா அந்த யூஆர்எல்லை டைரெக்டாகவே எடுத்துக்கலாம். இதுதான் எண்ட் டு எண்ட் ஹை லெவல் ஆர்கிடெக்சர். ஒரு ஏடபிள்யூஎஸ்ல டிசைன் பண்ணோம்னா இப்படி தான் டிசைன் பண்ணணும். இந்த டிசைன் தான் பர்ஃபெக்ட்னு சொல்ல வரல, இதோட வேறு ஏதாவது பெட்டர் கூட இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் த டிசைன். நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ண டிசைன் இதுதான். ஸோ இதில் வந்து ஒரு 2-3 யூஸ் கேஸ் சும்மா ஒர்க் ஆகுதாங்கிறத பார்ப்போம். யூசர் இமேஜ் போஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? ஸோ யூஐ வருவோம், போஸ்ட் இமேஜ், ஏபிஐ கேட்வே வருவோம், ஏபிஐ கேட்வேலேருந்து ஏபிஐ சர்வர், இந்த ஏபிஐ சர்வர். ஸோ ஏபிஐ கேட்வேங்கிறது கிட்டத்தட்ட சிங்கிள் பாயிண்ட் என்ட்ரி, அதாவது எல்லா ரெக்வஸ்ட்டுமே இந்த இடத்துக்கு தான் வரும். அதுக்கடுத்து ஏபிஐ சர்வர், ஏபிஐ சர்வர்லேருந்து இந்த மைக்ரோ சர்வீஸ். ஸோ மைக்ரோ சர்வீஸ்ங்கிறது ஒவ்வொரு தனியும் ஒவ்வொரு ஆக்ஷனையும் தனித்தனியாக செட் ஆஃப் சர்வீஸாக இருக்கும். ஏன்னா ஃபார் ஸ்கேலபிள். இது ஏன்னு கேட்டாங்கன்னா வாட் ஆர் த திங்ஸ் தட் யூ நீட் டு ஆன்சர். ஒன்று ஸ்கேலபிலிட்டி. ஸோ அதுக்கப்புறம் மோனோலித்திக்கில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஸ்கேலபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வந்து ஈஸியாக நம்ம ஸ்கேல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இமேஜோட லோடு மட்டும் அதிகமாக இருக்குன்னா இந்த சர்வீஸோட கம்ப்யூட்டேஷன் ப்ராசஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணலாம். சப்போஸ் நியூஸ் ஃபீடோட லோடு அதிகமாக இருக்குன்னா இந்த கம்ப்யூட்டேஷனோட ப்ராசஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் ஒன் ஆஃப் த இது. அதுக்கப்புறம் இது வந்து எதுக்குன்னாக்கா அசின்க்ரோனஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அசிங்க் ஜாப்லாம் எதுக்குன்னா ஃபார் டு அவாய்ட் லேக் எக்ஸெட்ரா. ஸோ இதுதான் வந்து அசின்க்ரோனஸ்க்கு. திருப்பி இமேஜ் போஸ்ட் பண்ணாக்கா இமேஜ் வந்து S3 பக்கெட்டில் தான் போய் சேவ் ஆகும். இது ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜில் சேவ் ஆன அப்புறம் இந்த இமேஜோட மெட்டா டேட்டா, யூசர் டேட்டா, இது எல்லாமே இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் டேட்டா பேஸில் இருக்கும். அதுக்கப்புறம் இது ரிட்டர்ன் ஆகும். இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கண்டென்ட் லைவ் நெட்வொர்க்கில் ஒரு யூஆர்எல் இருக்கும். ஸோ சிடிஎன் 2 இதுக்கு யூஸ் ஆகும். ஒன்று வந்து ஜியோ லொக்கேஷன் பேஸ்டு. இப்போ வந்து ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னா இந்த இமேஜோட சர்வர் வந்து இந்தியாவில் இருக்குது, அதாவது இந்தியாவில் இந்த டேட்டா பேஸ் இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்னா தென் இப்போ யூஎஸில் உள்ளவனுக்கும் இது ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த டேட்டா வந்து யூஎஸ்க்கு ரிப்ளிகேட் ஆகிருக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்தையும் முடிச்ச அப்புறம் அண்ட் ஆல்சோ இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அவர் பப்ளிக் இமேஜ் ஷேரிங். நெக்ஸ்ட் வந்து ஒன்ஸ் இட் இஸ் டன் இட் வில் ஜஸ்ட் ரிட்டர்ன் பேக். ஸோ இந்த ரெக்வஸ்ட்லாம் முடிச்சுட்டு இந்த டேட்டாலாம் என்ட்ரி போட்டப்பறம் என்ன ஆகும்? இதே யூஏலே இந்த யூசருக்கு டேட்டாவும் வந்துடும். ஸோ இதுதான் வந்து இன்னொரு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாலோ பண்ணும் அப்படின்னாக்கா இது இமேஜ் சர்வீஸ்க்கு பதிலாக யூசர் சர்வீஸ்க்கு போகும். யூசர் சர்வீஸில் ஒரு யூசரை ஃபாலோ பண்ணுறாங்கிறது இங்கே வரும். ஃபாலோ பண்ணிவிட்டு ஓகே ஃபாலோவுடுங்கிறது ரெஸ்பான்ஸ் போயிடும். பட் இங்கேருந்து என்ன ஆகும்? இந்த எஸ்கியூஎஸில் ஓகே இந்த யூசர் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கான், அதனால இது வந்து ஃபேன் அவுட் சர்வீஸ்க்கு போகும். இந்த ஃபேன் அவுட் சர்வீஸ்லேருந்து இந்த எஸ்என்எஸ் வரும், இந்த எஸ்என்எஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் போகும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஹை லெவல் டிசைன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் ஓவர். இதில் ஒன்று இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் விட்டோம். ஒன்று வந்து கேஷிங். ஸோ கேஷிங் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா இப்போ நியூஸ் ஃபீடெல்லாம் வந்து மெயினாகவே கேஷிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நியூஸ் ஃபீட் இடத்துல ஏற்கனவே பண்ண டேட்டாவோ இல்லாட்டி கொஞ்சம் ஸ்பீடாக வரதுக்கு என்ன கேஷ் யூஸ் பண்ணலாம்னா ரெடிஸ் இஸ் ஒன் ஆஃப் த எலாஸ்டிக் கேஷ். அது வந்து இன்மெமரி கேஷு. ஸோ இந்த கேஷ் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் வேறு, இதை பற்றி தனியாக பேசுவோம். ஸோ இந்த ரெடிஸ் கேஷ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது இந்த யூஸ் கேஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். இந்த யூஸ் கேஸில் எந்தெந்த ஏபிஐலாம் மேஜராக இருக்கணும். ஃபஸ்ட்டு போஸ்ட் ஏபிஐ. உங்களுக்கு ரெஸ்ட் ஏபிஐஸ்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ போஸ்ட் கெட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ போஸ்ட் ஏபிஐ என்ன யூஸ் கேஸ்க்குனாக்கா இமேஜ் அப்லோட். ஸோ இமேஜஸ் / அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஐ. அந்த ஏபிஐ வந்து வில் அப்லோட் த இமேஜஸ் டு அவர் சிஸ்டம். அதுக்கப்புறம் வந்து இப்போ இமேஜ் அப்லோட் பண்ணியாச்சு, அந்த இமேஜை கெட் பண்ணுறதுக்கு ஒரு கெட் ஏபிஐ இருக்கலாம். ஸோ அதுக்கு என்ன என் பாயிண்ட் இருக்கணும்? இமேஜஸ் / இமேஜ் ஐடி. ஸோ இதுதான் இந்த ஏபிஐக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இதில் எதுவும் சட்டம்லாம் இல்லை, இப்படி தான் இருக்கணுங்கிறது இந்த யூஆர்எல் தான் இருக்கணும். பட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் இஃப் யூ ஃபாலோ சம் நாமன்க்ளேச்சர்.
அதுக்கப்புறம் போஸ்ட் ஏபிஐ எதுக்குன்னாக்க நீங்கள் யூசர் ஃபாலோவுக்கு வேணும். அப்போ இது எப்படி இருக்குன்னா யூசர்ஸ் கண்ட்ரோலர் வழியாக எந்த யூசரை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது வரும். இது வந்து யூசர் ஃபாலோ ஏபிஐ. இதில் ஒரு கேட்கலாம், இப்போ ஒரு யூசர் ஷுட் ஃபாலோ த அதர் யூசர், ரைட்? ஸோ அப்போனா இந்த இடத்துல யூசர் ஐடிங்கிறது என்னது? இந்த யூசர் ஐடி யாரை ஃபாலோ பண்ணுங்கிறது. அப்போது இந்த யூசரோட டேட்டா எப்படி இதுக்கு வரும்னாக்கா அது மேபி பேரர் டோக்கனாக வரும். ஸோ பேரர் டோக்கனுங்கிறது என்னென்னா ஆத்தன்டிகேஷன் முடிஞ்ச உடனே கரண்ட் சைன்ட் இன் யூசர் யார் அப்படிங்கிறத இதில் அனுப்புவோம், ஒரு ஹெடர்லாம் அனுப்புவோம். ஸோ இந்த ஏபிஐ கால் பண்ணும்போது இவன் தான் கரண்ட் சைட் இன் யூசர். ஸோ இந்த டோக்கனில் தான் we will have the information of the current logged in user. ஸோ இந்த ஏபிஐயில் என்ன இருக்குன்னா யாரை ஃபாலோ பண்ணணுமோ அந்த யூசர் ஐடி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து லைக்குக்கான ஒரு போஸ்ட் ஏபிஐ இருக்கும். ஸோ யூசர்ஸோ இல்லை அது இப்போ லைக்குங்கிறது ஆக்சுவலாக போஸ்ட் வரும். ஸோ இமேஜ் அந்த என்ன இமேஜ் ஐடியை நான் லைக் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஐடி, அதோட இது வந்து லைக் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன். ஸோ இது வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபீடு கெட்டு ஃபீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஐ ஸ்லாஷ் அவ்வளோதான். ஏன்னா அது வந்து ஃபீடுக்கு ஐடிலாம் கிடையாது. ஸோ ஃபீட்ஸ். ஸோ இதுலேயுமே நான் எந்த யூசரோட ஃபீடுங்கிறது கரண்ட் லாக்டின் யூசரோட டேட்டாவை எடுத்துட்டு அவனுக்கு தேவையான ரெலவெண்ட் ஃபீடை அது காட்டும். ஸோ இதெல்லாம் தான் செட் ஆஃப் ஏபிஐஸ். ஸோ ஃபைனல் ரீகேப். ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? ஒரு சிஸ்டம் டிசைன் சிஸ்டம் டிசைன் பண்ணணுன்னா மொத்தம் ஒரு ஃபார்முலா மாதிரி அப்ளை பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம எடுக்கணும். அடுத்தது டெக்னிக்கல் ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி எடுக்கணும். அப்புறம் கெப்பாசிட்டி பிளானிங், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் தான் வந்து எல்லா கேள்வியுமே வரும். கெப்பாசிட்டி பிளான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டேட்டாபேஸ் ஸ்கீமா. ஸோ வாட் இஸ் அ ஸ்கீமா தட் வி நீட் டு யூஸ் இட். ஸோ இந்த டேட்டாபேஸ் ஸ்கீமா கரெக்டாங்கிறத நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா யூஸ் கேஸை வச்சு இந்த டேட்டாபேஸ் ஸ்கீமாவை வேலிடேட் பண்ணணும். யூஸ் கேஸ் வேலிடேஷன். இதெல்லாம் முடிச்ச அப்புறம் இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா அது எல்லாத்தையுமே நம்ம டிசைனில் கொண்டு வர வேண்டியதான். டிசைன் ஆர்கிடெக்சர். ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் த பேசிக் அண்ட் தென் கோ ஃபார் இட். அண்ட் தென் ஒன்ஸ் இட் இஸ் டன் we need to list the list of APIs that our system is going to have. என்னெல்லாம் ஏபிஐ இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதர் போனஸ் பாயிண்ட்ஸ். ஸோ போனஸ் பாயிண்ட்ஸ்லாம் என்னென்னாக்கா டு எந்த டைப் ஆஃப் டிபி யூஸ் பண்ணணும். ஐ திங்க் we plan to use the Cassandra or distributed DB அதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து என்ன கேஷிங் யூஸ் பண்ணணும், எதுக்காக யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அசின்க்ரோனஸாக எதுக்காக வைக்கிறோம், அப்புறம் ரேட் லிமிட் என்ன, இது எல்லாமே வந்து போனஸ் பாயிண்ட்ஸ். ஸோ இதெல்லாமும் நம்ம மென்ஷன் பண்ணணும். இது வந்து இன்டர்வியூக்காக இல்லை, பட் நார்மலாகவே நம்ம ஒரு சிஸ்டம் டிசைட் பண்ணோம்னா இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். ஒரு டேப்லெட் காலமாக பென் அண்ட் பேப்பரை வச்சு எழுதணும்னா then we will get a more clarity. So this is a basic advantage. Thank you for watching. Please subscribe for more videos like this. Also உங்களுக்கு வேறு ஏதாவது சிஸ்டம் டிசைனை பற்றி பேசணுன்ட்டு இருந்ததுன்னா ப்ளீஸ் புட் இட் இன் த கமெண்ட்.